கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு அச்சடித்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான விசிக நிர்வாகியை பிடிக்க முடியாமல் விடியா ஸ்டாலின் அரசின் போலீசார் திணறி வருகின்றனர். நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவரது இடத்தில் கள்ளநோட்டு அச்சடித்தது தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் பிடிபட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை மேலும் 4 பேர் பிடிபட்டனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான விசிக நிர்வாகி செல்வத்தை பிடிக்க தனிப்படை அமைத்தும் அவரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். செல்வம் இந்த குற்றச் செயலில் எவ்வளவு காலம் ஈடுபட்டு வருகிறார், இதனை கண்காணிக்க வேண்டிய உளவுத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் திமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகி என்பதால் செல்வத்தை பிடிக்காமல் போலீசார் உள்ளனரா எனவும் கேள்வி எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவில்லை எனில் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழ்நாடு விவசாய சங்கம் எச்சரித்துள்ளது. புவனகிரி பகுதியில் உள்ள வடதலைக்குளம், குளக்குடி, உளுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க இன்னும் கணக்கெடுப்பு கூட நடத்தப்படாமல் இருப்பதாகவும் அதிகாரிகள் தொடர்ந்து விவசாயிகளை அலைகழிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதனால் திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தொடர் போராட்டம் நடத்த இருப்பதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் உரிய நிவாரணத்தை வழங்க விடாமல் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். டெல்டா விவசாயிகளுக்கு பென்ஷன் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை. உடனடியாக தர வேண்டும். அப்படி தர மறுத்தால் அடுத்த கட்ட போராட்டமாக விவசாயிகள், பென்ஷன் புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண் உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு குடியேறும் போராட்டத்தை அறிவித்துள்ளோம். சென்னையில் இருந்து கொல்கத்தாவுக்கு கண்டெய்னர் லாரி மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட ஏசி குளிர்சாதன இயந்திரங்களை கடத்திய திமுக பிரமுகர் உள்ளிட்ட 6 பேர் சிக்கினர். திருவொற்றியூர் அடுத்த எர்ணாவூரில் செயல்படும் குளிர்சாதன நிறுவனம் கொல்கத்தாவில் செயல்படும் தனது நிறுவனத்திற்காக ஏசி இயந்திரங்களை கண்டெய்னர் லாரியில் அனுப்பியது. அந்த கண்டெய்னரை ஓட்டிச் சென்ற குருமூர்த்தி என்பவர் உதவியுடன் லாரியை திமுகவைச் சேர்ந்த திருவொற்றியூர் மண்டல குழு தலைவரின் ஆதரவாளரான 6வது வட்ட துணை செயலாளர் ஜானகிராமன் தனது ஆதரவாளர்கள் உதவியுடன் கடத்தி கவரப்பேட்டையில் 160 ஏசிகளை இறக்கி வைத்துக் கொண்டார். இது தொடர்பான புகாரில் திமுக பிரமுகர் ஜானகிராமன் உள்ளிட்ட 6 பேர் சிக்கினர். தலைமறைவாக உள்ள 2 தேடப்பட்டு வருகின்றனர்.